வாடகைக்கு இருக்கிறது மாதிரி ஒரு கொடுமை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் வழக்கறிஞராக தான் சொல்கிறேன். நானும் சென்னை வந்து 15 வருஷம் படாத பாடு பட்டுட்டு தான் இருக்கேன். கொடுமை சார். உளவியல் நோய் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வீடு எடுக்கிறோம்னா ஓனர் அதுக்கு அருகாமையில இருக்கக்கூடாது. கண்டிப்பா வாடகையே அடிக்கக்கூடாது. நான் கத்துட்ட பெரிய பாடம் அதான். சென்னை வந்து ஓனரே இருக்கக்கூடாது. ஒருபடி பார்த்தா ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். ஆமா. லீஸ்னா லீஸ் அக்ரிமெண்ட் கொடுக்கணும். வாடகைனா வாடகைக்கு ரசீது கொடுக்கணும். அப்போதான் நீ கார்பரேஷன் டேக்ஸ் கட்டுவீங்க. இது எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மள்ட்ட அப்படி திங்கிறது. 10,000 வாடகைன்னா 1 லட்ச ரூபா, 20,000 வாங்கிக்கலாம், 30,000 வாங்கிக்கலாம். 1 லட்ச ரூபா 10 மாதம் அட்வான்ஸ். அது லீஸுக்கே போயிடலாமே. சில ஓனர் இருக்காங்க அட்வான்ஸ் கம்மியாக வாங்கிப்பாங்க, 30,000 கொடுக்க போதும். ஆனால் வாடகை 20,000 இருக்கும். இங்கே ஒன்று ஏற்றினா இங்கே ஒன்று ஏற்றி விடுறது, ஏதோ ஒரு வேலையை பண்ணி விடுறது. ஒரு ஹவுஸ் ஓனர் வேறு எதுக்காக வேண்டியும் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கலாம். ஒரு வாடகை அடித்தாங்களோ இல்லை ஒரு வீட்டை காலி பண்ணுறது சொல்லி அடித்தாங்களோ, அந்த பதட்டம் இருக்குது பாருங்கள். அந்த பதட்டம் வந்து சொல்லியாத புரியாது. சில பேர் வந்து அப்படியே பார்க்குறது, என்னென்ன இருக்குது, எத்தனை கிலோ மிளகா இருக்குது, எவ்வளோ வெள்ளம் வச்சுருக்காங்க வீட்டில், கேன் வாட்டர் தானே குடிக்கிறதெல்லாம் பரவாயில்ல. ஒரு அந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த கொக்கி ஃபேன் ஆங்கிள், இதில் போட்டு இந்த கேன்வாஸ் இருக்கும், இந்த சேரு, அது ஆடுறது அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. வீட்டில் நம்ம சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு தான் அவங்களுக்கு செட் ஆகாது. கறிக்குழம்பு வாசம் அடித்தா அவங்களுக்கு செட் ஆகாது. பெட்டெல்லாம் தூக்கி பார்ப்பான், கீழே குனிஞ்சு பார்ப்பான். கரெக்ட். இது வந்து ஒரு உளவியல். இது காரணம் நம்ம நல்படுற நிலைவலைகளை அங்கே விட்டுட்டு வந்துட்டு இருப்போம். சார் கிளம்பும்போது அட்வான்ஸ் வாங்க முடியாது சார். வாங்கவே முடியாது. நீ கிளம்பு, வேற ஒருத்தர் வந்த பிறகு தர்றம்பாங்க. சில இடத்துல ஹவுஸ் ஓனர் கூடவே இருப்பான், அல்பையாக இருப்பான். பொம்பளை பார்த்தா வலிவான், வீட்டில் உள்ள பொம்பளை பார்த்தா வலிவான். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5,000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்ம பல டாபிக் எடுத்து பேசியிருக்கோம். சமுதாய ரீதியாக பேசியிருக்கோம், நிறைய அதாவது மருத்துவ ரீதியாக பேசியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடகை விஷயமா பேசுவோம் சார். சென்னை போன்ற பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வாடகை இருக்கும் மக்கள் எந்த அளவுக்கு தவிக்கிறாங்க, ஹவுஸ் ஓனர்கள் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசலாமா சார்? நிச்சயமா. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ சென்னைக்கு பிழைக்க வர்றாங்க. அவங்களாம் வேறு வழியில் வாடகை தங்கி தான் ஆகணும். அவருடைய கஷ்டங்கள் எப்படி சார்? அதாவது வாடகைக்கு கொடுக்குறவங்க வந்து எல்லா பிஸ்னஸ்லேயும் வந்து இறங்கி போய் தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. வேறு வழியே வாடகை பாத்திர கடை வச்சுருக்கீங்கன்னா கஸ்டமருக்கு வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் பொலைட்டாக இறங்கி போவீங்க. ஒன்று, நீங்கள் ஒரு வாடகை கார் வச்சுருக்கீங்கன்னா கஸ்டமர் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க. இப்போ அங்கன்னு பாட்டுப்பா, அங்கன்னு பாட்டுப்பா, அந்த ஹோட்டலில் பாட்டுப்பா. டிரைவர் சாப்பிட்டாங்கலாம் பார்க்க மாட்டாங்க, இவங்க போய் ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க. காரை திறந்து விடுவாங்க, லக்கேஜ் வரையும் கூட எடுத்து வைப்பாங்க. காரை தொடச்சியா, காரை கிளம்பி எல்லாமே ரெண்ட்டுக்கு வர்ற எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரட். இப்போ கேமராமேன் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஷூட் எடுக்கிறீங்கன்னா அத்தாச்சேடு, மாமாவோட, பெரியப்பாவோட எல்லாரும் எடுத்து நீங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பார்ப்பீங்க. உண்மை தானே? உண்மைதான். வாடகையில். ஆனால் கட்டடத்தில் இது அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகும். இதெல்லாம் மூவிங் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வேறு. என் வாடகை ட்ரெஸ்ஸு போய் எடுக்கிறோமே, எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க சார். இந்த கோட்டை போடும், ஃபிக்ஸாக இருக்குது சார், கரெக்டாக இருக்குது சார், இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இடம் மேட்டரில் இது அப்படியே என்டையராக தலைகீழாக மாறும். சின்ன குடிசை மாதிரி இருக்கும், அவன் தான் ஹவுஸ் ஓனர். என்னது ஹவுஸ் ஓனர்? இவருக்கு வாடகை இருக்குது, டென்ட். இதுதான் முறை. இந்த வாடகைதாரிகளுக்கு ஒழுங்காக டிராஃப்ட் போட்டு கொடுக்குறது கிடையாது, ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறது கிடையாது, லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறது ரொம்ப குறைவு. போட்டு கொடுக்குறது ஜிபேல பணம் வேண்டாம், கையில் கேஷாக கொடுக்குறது. அது போக அந்த வீட்டில் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. கேவலம் ஒரு ஃபேன் இருக்காதுங்க. ஃபேன் என்ன 1 கோடி ரூபாயா? ஒரு வீடே தர்ற ஒரு ஃபேன் போட்டால் என்ன ஆகிட போகுது? நம்ம மாற்றத்துக்கு ஒரு லேபர் வச்சு மாட்டணும், திருப்பி காலி பண்ண உள்ள ஒரு லேபர் வச்சு. அதை விடுங்க சார். உள்ளே போகும்போது பெயிண்ட் அடிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கலீஜாக தான் இருக்கும். ஆனால் வெளியில் வரும்போது ஒயிட் வாஷ் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா அட்வான்ஸில் பிடிச்சிக்கிறது. அது ஒன்று. அடுத்து அட்வான்ஸ் வாங்குற 10 மாதத்து வாடகை அட்வான்ஸா. 10,000 வாடகைன்னா 1 லட்ச ரூபா, 20,000 வாங்கிக்கலாம், 30,000 வாங்கிக்கலாம், 1 லட்ச ரூபா 10 மாதம் அட்வான்ஸ். அது லீஸுக்கே போயிடலாமே. சில ஓனர் இருக்காங்க அட்வான்ஸ் கம்மியாக வாங்கிப்பாங்க, 30,000 கொடுக்க போதும், ஆனால் வாடகை 20,000 இருக்கும். இங்கே ஒன்று ஏற்றினா இங்கே ஒன்று ஏற்றி விடுறது, ஏதோ ஒரு வேலையை பண்ணி விடுறது. கரண்ட் பில்லு தான் கவர்மெண்ட்டில் கட்ட போகிறோம், அதுக்கு எதுக்கு உங்களுக்கு தனியாக பணம் கட்டணும் சொல்லுங்கள்? யூனிட்டுக்கு 10 ரூபா 5 ரூபா வச்சு தேவையில்லாது வாங்குறது. விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லுவார், எம்மா வீடுன்னா ஒயர் வலிக்கணும், தண்ணியை கீழேருந்து மேலே கொண்டு வரணும், குழாயை திறந்தா தண்ணி வரணும், இதுதான் வீடு.
இது ஒரு இது மாதிரி குட்டிச்சோறு மாதிரி வச்சுட்டு வீடுங்கிற ஏயா அந்த வீட்டில் இருக்கிற தூக்கு மாட்டி தூங்கணும் அது என்கிட்ட சொன்னியா நீ? எங்கள் ஊரில் நான் இருக்கிற வீடு எவ்வளோ தெரியுமா? எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு தெரியுமா? எங்கிட்ட வைக்க போகிற அளவு கூட இந்த வீடு கிடையாது. நாங்களாம் வாழை வழி இல்லாமல் வந்திருக்கோம். வாழை வழி இல்லாமல் தானே இங்கே வந்தீங்க அப்படிங்கிற அந்த லேடி. வாழை வழி இல்லாமல் வந்தவன்ட்ட இப்போ இப்படி வழிபறி பண்ணுறீங்களம்மா அப்படின்னு அவர் கேட்பார். சூப்பராக அந்த டைலாக். போய் அப்படி தூக்கி விட்டு வச்சுட்டு இதெல்லாம் இதை எடுத்துகிட்டு போடாமல் பொண்ணே வச்சுட்டு போவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வீட்டு வாடகை பிடிக்கிறது. அந்த வீடுன்னு ஒரு படமே வந்துச்சு. அப்படியே வாடகைக்கு வீடு பிடிக்கிறதே ஒரு தேசிய விருது பெற்றுச்சுங்க. வாடகைக்கு வீடு பிடிக்கிறது தான் கதையாகவே. டூலைட்டு அந்த படம் கதையே அதுதானே, வீடு வாடகை பிடிக்கிறது தான். பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு. 2 பேருமே வாடகை வீடு தான். ஆனால் 2 பேருக்கும் அங்கே நடக்கிற உரிமை பிரச்சனை என்ன? யார் கார் பார்க்கிங்? காரே போய் வாங்கிட்டு வந்துடுவார். கொலை வரைக்கும் போயிடும். உண்மை விரைவமாக்கத்தில் குலையே நடந்துச்சு. விரைவமாக்கம் இருக்குல்ல, பார்க்கிங்கில் குலையே நடந்துச்சு. டபுள் மர்டர். அப்பார் பிள்ளை 2 பேரும் அக்யூஸ்டு. அப்பார் ஜெயிலே சுருக்கு வச்சுக்கிட்டார். வயசானவர் துண்டை போட்டு ஆங்கிளில் போட்டு இழுத்துக்கிட்டார். டபுள் மர்டர் அடிச்சது. அதனால வாடகைங்கிறது அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். நம்ம இது என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், உங்களுக்கு அனுபவம் இருக்கும் கண்டிப்பாக இருக்குது சார். சென்னை வந்து கிட்டத்தட்ட 15 வீடு மாறியாச்சு. உண்மை. ஒரு வீட்டை இப்போ எடுத்துக்கிட்டு உடனே ஒரு இடத்துக்கு போயிட முடியாது. நம்ம மைண்டு வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகும். அந்த வீட்டில் திஸ் இஸ் பெட்ரூம், திஸ் இஸ் ஹால், திஸ் இஸ் டைனிங் ஹால், இங்கே போகிறோம் அங்கே வர்றோம் அப்படின்னு. ஆனால் ஒரு வீட்டை அப்படியே அவங்க அசால்ட்டாக நாளைக்கு காலி பண்ணி கொடுங்கம்பாங்க. நம்மளோட நினைவலைகள் இருக்குல்ல, ரொம்ப ஜேர்னி ஆகும். அதில் லாட்ஜிலேருந்து நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணியிருக்கீங்களா, எதே தொலைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் எடுத்துட்டோமே, சார்ஜர் எடுத்தாச்சு, பெட்டெல்லாம் தூக்கி பார்ப்போம், கீழே குனிஞ்சு பார்ப்போம். கரெக்ட் கரெக்ட். இது வந்து ஒரு உளவியல். இது காரணம் நம்ம நம்மளோட நினைவலைகள் அங்கே விட்டுட்டு வந்துட்டு இருப்போம். நம்மளுடைய அலைகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும், அலைக்கற்றைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒருத்தர் லாட்ஜில் இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் ஏதோ ஒரு மிஸ் பண்ண ஃபீல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அடுத்து ஒரு 10 ஹவர்ஸ் கூட அந்த ஃபீல் உங்கள்கிட்ட ஜேர்னி ஆகும். அடுத்த ஒரு ஹோட்டலில் சாப்பிடக்குள்ளேயோ வேறு எதுலேயே இருக்க வரைக்கும் அந்த ஃபீல் இருக்கும். எல்லாம் எடுத்துட்டோமா, எல்லாம் எடுத்துட்டோமா, எல்லாம் எடுத்துட்டோமா, ஆனால் இருங்க எல்லாம் எடுத்தாச்சுங்க, வெறும் ரூம் தான் இருக்கு அந்த ஃபீல் இருக்கும். அது மாதிரி ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போகிறதுங்கிறது எப்பா ஆனால் எத்தனாவது வீடு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருப்போம் அந்த பொருள். வீட்டில் வந்து நினைவேலைகள் இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் பியூரிட்டு புதுசாக ஏசி அவங்க இல்லை, இடையில வந்து இல்லை, அந்த ஓனர் இல்லை. அவங்க திருப்பி வரக்குள்ளே ஒரு கார் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது என்கிட்ட. போக்குள்ள ஒரு இண்டிகா கார் இருந்துச்சு, வரக்குள்ளே ஒரு ஸ்கார்பியோ கூட இருந்துச்சு, ஒரு ஏசி ஒன்று வாங்கி மாட்டிருந்தேன், பியூரிட்டு மாட்டிருந்தேன். சரி பியூரிட்டு கூட தண்ணி வீணாக போகுதுன்னு அவங்க நினச்சிருக்கலாம், ரைட்டு. ஏசி இதுதான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இல்லை இல்லை வீடு எங்களுக்கு தேவைப்படுது, அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க அப்படின்னு. இல்லைங்க இப்போ தாங்க எல்லாமே செட்டில் ஆகுது லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை இல்லை அதிர்ஷ்டம் உங்களுக்கு போயிடும் அப்படின்னாங்க. ஓஹோ, அதிர்ஷ்டம் உங்களுக்கு போயிடுமாம்மா? அவங்க எங்கே யூஏக்கு எங்கே போயிட்டு வர்றாங்க, லண்டன் எங்கே போயிட்டு வர்றாங்க, அதிர்ஷ்டம் உங்களுக்கு போயிடும் அப்படின்னு. ஒரு அந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த கொக்கி ஃபேன் ஆங்கிள் இதில் போட்டு இந்த கேன்வாஸ் இருக்கும், இந்த சேரு, அது ஆடுறது அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. வீட்டில் நம்ம சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு தான் அவங்களுக்கு செட் ஆகாது. கறி குழம்பு வாசம் அடித்தா அவங்களுக்கு செட் ஆகாது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இரிட்டேட் ஆவாங்க நம்மள்கிட்ட. அது ஏன்லாம் தெரியாது. அது இல்லாமல் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து பார்த்தா வாடகை ஒரு 300 ரூபா ஏற்றுவாங்க. அது ஏற்றுறாங்கன்னு தெரியாது. மெயின்டெனன்ஸ்னு சொல்லி காசு வாங்குவாங்க. அதில் என்ன மெயின்டெனன்ஸ் இருக்க போகுது சார்? அதை விடுங்க, கோலமரம் சொல்லி 500 வாங்குவாங்க. என் வீட்டில் வாங்கியிருக்காங்க. முறவாசை 500 வாங்கினா 5 வருஷத்துக்கு ஓட்டலாம் அந்த கோலமா வச்சு. அது ஒரு நல்ல ஓனர்களும் இருக்காங்க. நான் ஒரு நல்ல ஓனர், ஒரு போலீஸ்காரன் குடும்பத்தை வந்து நான் பார்த்தேன். என்னோடய வாடகை எத்தனாம் தேதியோடு நான் காலி பண்ணணும், அத்தனாம் தேதி வரைக்குமான பேமெண்ட்டை வாங்கிட்டாங்க. சூப்பர் சார். உண்மையிலே சொல்கிறேன், அவங்களும் மனுஷவங்க தான். ஒரு மாதம் தாண்டி ஒரு நாள் போனால் கூட அந்த ஒரு மாதம் வாடகை எடுப்பாங்க. அதாவது இவங்க எப்படின்னா கரெக்டாக எத்தனை நாள் இருந்தனோ அத்தனை நாளுக்கான வாடகை எடுத்துகிட்டு பாக்கி காசு கொடுத்தாங்க. அவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ஓனருக்கு நமக்கு வழக்காகவே ஆகிப்போச்சு. கோர்ட்டில் கேஸை போட்டு அந்தலி சிந்தலியாக்கி பெரிய கோளர் ஆகி போச்சது, டார்ச்சர் ஆகி போச்சது. அவங்கள்ட்ட இருந்து இல்லை என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க சார் உங்களுடைய? அவங்க எப்படின்னா இப்போ நான் ஒரு வழக்கறிஞர், நம்மளே பெரிய ஏடி பூட்டி தான் ஏன் அப்படின்னு கேட்கக்கூடியவன் தான். ஆனால் வீடுங்கிற விஷயத்தில் வந்து நம்ம சென்சிட்டிவ் ஆகிடும், கேட்க முடியாது, அவ்வளோ தைரியம் பத்தாது எனக்கு. ஏன்னா திறந்தனா அவங்க மூஞ்சியை பார்க்கணும் சார். இப்போ நான் அனுபவப்பட்டது எப்படின்னு கேட்டிங்களா, இப்போ ரீசெண்டாக வீடு மாறினேன். 1 வருஷம் நல்லா போணுச்சு. 1 வருஷம் தாண்டோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கீழ் வீடு கல்யாணம் போனால் சரி என் ஃப்ரெண்டை கொண்டாந்து வச்சேன். இந்த வச்சால் என்ன பிரச்சனைனா, என் பசங்களாம் சேர்ந்து ஒன்றா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இது ஹவுஸ் ஓனர் பிடிக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேத்தியை கூட்டியாந்து விளையாட வைக்கலையா, வந்து விளையாட போதுக்கு இல்லை அவ்வளோ சொல்லி கொடுத்து அவன் இப்படி இவன் அப்படின்னு சொல்லி பிஞ்சு குழந்தைகள்கிட்ட வந்து தப்பான ஒரு விஷத்தை விதைச்சு
அதுலேருந்து இல்லை நான் ஒன்று சேரேன்னு சொல்லிட்டு காலியாக. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நியூஸ் தெரியும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு 2 பொண்டாட்டின்னு. அது அவங்க வாயில வந்துருச்சு, பக்கத்துலேயே தான் பேசியிருக்காப்புல. ஆக விஷயம் தெரிஞ்சு சொல்லி காலி பண்ண சொல்லி காலி பண்ணுறாங்க. அந்த எப்படி காலி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து செருப்பெல்லாம் ஓரமாயிங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட, இல்லைனா மோட்டரை போட்டால் மோட்டரை ஏன் ஆஃப் பண்ணுறதுக்கான்னு சொல்லி ஒரு பிரச்சனை. அது ஓவரு ஃபுல்லு அந்த மிஷின் வாங்கி வச்சா போதும், அதுவாக ஆஃப் ஆயிரும். அதை விட்டுட்டு அது ஒரு பிரச்சனை. அப்புறம் திருத்தரம் நைட்டு வந்து வண்டியை கிழிக்கிறது, என்கிட்ட வீடியோலாம் இருக்குது. வண்டி சீட்டை கிழிக்கிறது, கேட்டால் நாய் கிழிச்சு வச்சு அப்படிங்கிறது. உண்மைதான். அப்படி ஒரு சம்பவம். இல்லைனா ஏதாவது நம்ம கிளம்புற இடத்துல, இப்போ நம்ம இடத்துல இப்போ ஆஃபீஸ் கிளம்புற அவசரமாக எதாவது கிளம்ப ஃபோன் பேசி கிளம்ப, அந்த இடத்துல திட்டம் வந்து யாராவது ஒரு ஆள் அசிங்கமாக திட்ட வேண்டியது, நம்மளை திட்ட மாதிரியே. ஸோ இது மாதிரி தொந்தரவுலாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். அது நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. நல்ல மனிதர்கள்னா நான் சொல்கிறேன், நான் ஒரு கமர்ஷியல் பிளேஸில் இருக்கேன், என்னோட ஆஃபீஸ் அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆமாம். அவர் எப்படி கேரக்டர்னா, அது அவங்களுக்கு வாடகை கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே அவங்க என்ன வேணோ பண்ணிக்கிட்டோம், நம்ம அதை கேட்கக்கூடாது. அப்படி ஒரு ஜென்டில்மேன் அவர், குணசீலன்னு சொல்லிட்டு எங்கள் பில்டிங் ஓனர் சொல்கிறேன். அவ்வளோ நல்ல மனுஷன். அது அவங்க வீடு, அது அவங்களோட ஆஃபீஸ், அது அவங்களுடைய என்ன வேணுமோ அவங்க பண்ணிக்கிட்டோம். அதில் உள்ள ஓட்டை போட்டுக்கிறாங்களா, ஆணி அடிச்சுக்கிறாங்களா, ஏசி மாட்டிக்கிறாங்களா, அது அவங்க பிரச்சனை. அது அவங்க ஆஃபீஸ். அது வந்து கூட பார்க்க மாட்டார், அது ஆஃபீஸ். நீங்கள் லாபம் பெறணும், நம்ம பிறந்த நாளுக்கு வழுக்க டைமும் கூட்டு வந்தோம் அவர் மேலே. ஆமாம், அப்படியே மனிதர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நம்ம வீடு எடுக்கிறோம்னா ஓனர் அதுக்கு அருகாமையில இருக்கக்கூடாது. கண்டிப்பா அது வாடகையே அடிக்கக்கூடாது. நான் கத்துக்கிட்ட பெரிய பாடம் அதான். சென்னை வந்து ஓனரே இருக்கக்கூடாது, என்டையராக இல்லாமல் தான் இருக்கலாம். அதுவும் பக்கத்தில் 2 வீடு 3 வீடு இருக்குன்னா அவங்க ஒரு ஸ்பை வச்சுப்பாங்க, என்ன பண்ணுறாங்க, எது நம்மளை கடிச்சதுன்ற போகிற வீட்டை இல்லை உடச்சி எடுத்துகிட்டு போகிறோமா, ஒன்றுமே கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் இவங்க அந்த தகவலை பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதை சொல்கிறது அதை சொல்கிறது, வண்டி நிறுத்துறதுல பிரச்சனை, எல்லா வகையிலையும் இருக்கும். அப்போ வந்து இவங்க டெண்டடாக எப்படி நினைக்கிறாங்கன்னா, இன்னமும் அவங்ககிட்ட அடிமை மாதிரி நினைக்கிறாங்க. முதல்ல சொன்னல வாடகை கார் வச்சிருக்கோம், நம்மளை மதிக்கிறாங்க. நான் தான் கேட்டேன், நான் உங்களுக்கு அடிமையான கேட்டேன். பாத்திரம் வச்சு நீ கேமரா கொண்டு வரை மரியாதை இருக்கீங்க, வாடகைக்கு வர்ற எல்லாமே மரியாதை தான். லாட்ஜில் ரூம் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறான்? ஆமாம் சொல்லுங்கள் சார், 100 சார் போடுவான், என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பான். எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. அவன் உங்களை கெஸ்ட்டாக பார்க்குறான் லாட்ஜில், நீங்கள் விருந்தாளி. ஆனால் இவ்வளோ வந்து விருந்தாளி மாரி பார்க்குறான்ல. நம்மளே ஒரு எப்படி சொல்கிறது, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வயசானவங்க இருக்காங்களா, குழந்தைங்க இருக்காங்களா? யாரும் இல்லை, அனாதைக்கு நீ ரூம் கொடுக்க மாட்டேன். நான் பேச்சுலர்னா ரூம் கொடுத்துட்டு போறியா? அதை விடுங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டில் எத்தனை பேர்னு கேட்டாங்க. 4 பேர், 3 பேருன்னா வீடு எடுத்து தரேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பெத்த பிள்ளைன்னா வித்துட்டு வர முடியும்? இல்லை, பெத்த பிள்ளைக்கு தனியாக வீடு எடுத்துக்க முடியுமா? அதானே இப்போ லாஜிக்கே புரிஞ்சுக்க முடியல. வீடுனா அப்பா இருப்பாங்க. இல்லை எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்க சார்? அப்பா இருப்பாங்க. 3 பேருனா ஒரு வீடு தரேன் அப்படின்னா அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, புருஷன் பொண்டாட்டி, 2 பிள்ளைங்க இருக்கு, பிள்ளை இருக்கும். குறைந்தபட்சம் 2 2 4 2 6 டிக்கெட் இருந்தால் நம்ம வீட்டில் எப்படி இல்லாமல் இருக்கும்? மாதத்தில் ஒரு கெஸ்ட்டு 2 கெஸ்ட்டு வரதான் செய்வான். அவ்வளோ அல்பெல்லாம், அவ்வளோ அல்பத்தரமான ஆளுகள்லாம் இருக்குங்க. வந்த கெஸ்ட்டு முன்னாடி மூஞ்சியை கட்டுறது, அதாவது அந்த மாதிரியான விஷயத்திலே இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த பேடு வைப் அதில் இருந்தாலே விளங்காதுங்க. அந்த அவங்க மூஞ்சிலே நீங்கள் முழிக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், நல்ல வீட்டு ஓனரையும் நான் சொல்லியிருக்கேன், நல்ல பில்டிங் ஓனரையும் நான் சொல்லியிருக்கேன், எங்கள் ஓனரையும் சொல்லியிருக்கேன். நல்ல மனிதன், நம்ம வளர்ச்சியை ரொம்ப விரும்புவார் அவர். நான் நல்லா சம்பாரிச்சோன்னா பரவாயில்ல சார், நம்ம இடத்துல இருந்து நீங்கள் சம்பாரிச்சதான். குணசீலன் சொல்கிறேன், எங்கள் ஓனர், உங்கள் ஓனர், பில்டிங் ஓனர், பரவாயில்ல சார், நம்ம இடத்துல இருந்து நீங்கள் 4 காசு சம்பாரிச்சதானே சார் நமக்கு பெருமை. அந்த எண்ணங்களை சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் எல்லோரும் வரணுங்கிறதுக்காக தான் இதையும் சொல்கிறேன். நம்ம இடத்துல இருந்து 4 காசு நீங்கள் சம்பாரிச்சாதான் எனக்கு சந்தோஷம். வந்து வீணாக போயிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல சார் அப்படின்பார். இதே தோணியில் பேசுவார், அவ்வளோ மரியாதையாக இருப்பார், அவ்வளோ பண்பாக பேசுவார். இப்போ எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் சார், அதாவது அதை தனியாக வாடகை வாங்கிக்கிறது, மெயின்டெனன்ஸு தனியாக வாங்கிக்கிறது. அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரண்ட் பில் வரும். அந்த கரண்ட்டு, அதாவது மோட்டருக்கான கரண்ட் வந்து ஒரு மாதத்துல இன்னும் அதிகமாக வந்துச்சு போல் அவங்க இதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4 பிளக்கு வச்சுக்கிறாங்க. தன்னுடைய கரண்டில் அப்படியே மாற்றிக்கிறது. இந்த வீட்டில் 2 நாள், இந்த வீட்டில் 2 நாள், அந்த வீடே என்கிட்ட இருக்குது, இந்த வீட்டில் 2 நாள், இப்படி. ஏன்னா இப்போ அந்த தனியாக போகாதுல்ல, நம்மள்கிட்ட எல்லாத்தையும் புனிக்க வேண்டியது. மேற்கொண்டு அந்த கரண்ட், அந்த மோட்டர் கரண்டையும் நம்மள்ட்ட திணிக்க வேண்டியது. புரியுது. அப்படியே மாற்றி அந்த பிளக், அதுக்கு மெயின்டெனன்ஸ் தனியாக வாங்கிக்க வேண்டியது, அது தனியாக மெயின்டெனன்ஸ் தனியாக வாங்கிக்க வேண்டியது. இதுலேயும் பார்த்துருக்குது. என்னன்னா திடீர்னு ஒரு 700 ரூபா இடத்துல 2000 வருதுன்னு பார்த்தா நம்ம கரண்ட் திருடப்படுது. இல்லை, டியூப் லைட் கூட போட பண்ணுறாங்க. டியூப் லைட் இருக்குல்ல, அது கூட கிடையாது. நல்ல சுவிட்ச் இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணி வச்சுப்பீங்க. ஒரு நாள் வீட்டை காலி பண்ணுப்பாங்க, ஃபேனை தான் கட்டிட்டு போகலாம். அவங்க தான் இப்போ சுவிட்சையுமே கட்ட முடியும். ஆமாம், கட்ட முடியும். டியூப் லைட்டை கட்டிட்டு உடச்சி தான் போகணும், டியூப் லைட்டை கட்டி வேறு என்ன பண்ணுறது? இப்படி இருக்காங்க மனிதர்கள். அவங்களோட எண்ணங்களே பார்த்தீங்கன்னா, இந்த வாடகை விடுறவங்க வந்து
வயசானவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீயா நானான்னு ஒரு டாக் ஷோ ஒன்று நடந்துச்சு. நீயா நானா ஐ திங்க் நாட் எக்ஸாக்ட்லி தமிழா ஏதோ ஒரு talk show. ஒன்றும் இல்லை. அதில் வந்து 4 வீடு கட்டுறது, நீங்கள் எதுக்கு ரசீது கொடுக்க மாட்டீங்க? முறைப்படி பார்த்தா ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும் உங்களுக்கு. ஆமாம். லீஸுனா லீஸ் அக்ரிமெண்ட் கொடுக்கணும், வாடகைனா வாடகைக்கு ரசீது கொடுக்கணும். அப்போ தான் நீ கார்பரேஷன் டேக்ஸ் கட்டுவீங்க. இது எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மள்ட்ட பிடிக்க திங்கிறது. அது மட்டும் இல்லாமல் புறா கூண்டு மாதிரி வரிசையாக கட்டிடுறது. அந்த வீட்டுக்கு காமன் டாய்லெட். ஒரு வீட்டுடைய அடிப்படை கழிவறைங்கிற எண்ணம் எல்லாமே எப்படிங்க போச்சு? கிச்சன் இருக்குல்ல, அதை விட முக்கியம் கழிவறை. கழிவறை இல்லாமல் எப்படி வீடு இருக்குது? அதுலேயும் வாடகைக்கு போகிறாங்க, வேறு வழி இல்லை. வாடகைக்கு இருக்கிறது மாதிரி ஒரு கொடுமை. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் வழக்கறிஞராக தான் சொல்கிறேன். நானும் சென்னை வந்து 15 வருஷம் படாத பட்டுட்டு தான் இருக்கேன். வாடகையில் இருக்கிறது மாதிரி ஒரு பெரிய விதமான கொடுமை சார். உளவியல் நோய் வேறு எதுவுமே கிடையாது. கீழே இருந்து மல்லாக்கப்படுத்தா நம்ம வீடு, மே வீடு வரைக்கும் நம்ம வீடு அப்படின்ற ஃபீல் நம்ம மைண்டில் இருக்கணும். ஆனால் அது இங்கே இல்லவே இல்லை. இவங்க நம்ம நடத்துகிற விதம். ஒரு நாள் ஒரு ஹவுஸ் ஓனர் வேறு எதுக்காக வேண்டியும் உங்களுக்கு போட்டு அடிச்சிருக்கலாம். ஒரு வாடகைக்கு அடித்தாங்களோ, இல்லை ஒரு வீட்டை காலி பண்ணுறது சொல்லி அடித்தாங்களோ, அந்த பதட்டம் இருக்குது பாருங்கள், பதட்டம். அந்த பதட்டம் வந்து சொல்லியாவது புரியாது, அதை அனுபவிச்சா புரியும். கண்டிப்பாக சார். அடித்தாங்க, திடீர்னு சொல்லுவாங்க வீடு நல்ல விலைக்கு வந்தால் விற்றுலான் இருக்கேன் அப்படின்பாங்க. சரிங்க நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிக்குவாங்க. சொல்லி பாருங்க, வீடு விலைக்கு வந்தால் விற்றுலான் இருக்கேன், சரி நானே வாங்கிக்கிறேங்க அப்படின்னு ட்ராப் பண்ணிக்குவாங்க. இல்லை வந்தால் பார்க்கலான்னு நினச்சேன் அப்படி வாங்க முடியாத விலையை சொல்கிறது. 80 லட்சம், 1 கோடிங்கிறது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட், அது பேர் ட்ரீட்மெண்ட். நான் வீடை காலி பண்ணுறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. உளவியலாக உங்களுக்கு தாக்குறது. எல்லாரும் கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்க. இதில் நம்ம பில்டிங் ஓனர் நல்லவங்களும் இருக்காங்க, என் வீட்டு ஓனர் நல்லவங்க தான், அதுமாரி இருக்காங்க. ஆனாலும் உளவியல் ரீதியாக அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்குது. அடுத்தவங்களோட பார்வை. சில பேர்லாம் வந்து வாடகை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். வாடகைனா கூட ஜிபேயில் பண்ணி விட்றலாம். இப்போ ஃபாரின்லேயே ஜிபே பண்ணலாம். சில பேர் கீழே அனுப்பாங்க, வரக்கூட மாட்டாங்க வீட்டுக்குள்ளே, வாங்கினா கூட வரமாட்டாங்க. அப்படியே இருக்காங்க. சில பேர் வந்து அப்படியே பார்க்குறது, என்னென்ன இருக்குது, எத்தனை கிலோ மிளகா இருக்குது, எவ்வளோ வெள்ளம் வச்சுருக்காங்க வீட்டில், கேன் வாட்டர் தானே குடிக்கிறதெல்லாம், பரவாயில்ல, இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, வசதியாக இருக்கணும், எழுதி வாங்கிறோம். அதே தான். நல்லா நீங்கள் ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக எங்கேயாவது கோயிலுக்கு குளத்து கிளம்பிங்கன்னா பொறுக்காது. உங்களோட எண்ணங்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். எண்ணங்களே நம்மளை வந்து இங்கே வாழ விடாதுங்க, மன உளைச்சல் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை விடுங்க சார், நம்ம குழந்தைகளை பார்க்குற பார்வையே தப்பாக இருங்க சார். தப்பாக தான் இருக்கும். குழந்தைங்கள அவங்க பொண்ணாட்டிட்டு வம்புழுக்கிறது, கெட்ட பேரை கிளப்பி விடுறது, எல்லா வேலையும் செய்வாங்க. இது நிறைய இந்த பிரச்சனை வந்து சென்னையில் போன்ற பெருநகரங்களில் இது பெரிய தொல்லையாகவே இருக்குது. இதை விட பெரிய மேன்ஷனில் இருந்துட்டு போயிடலாம் போல இருக்கு, நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். நான் சென்னை வந்து 2வது வீடு சார். 2வது வீடு போகும்போது ஒரு நாள் குளிக்கிறேன், பார்த்தா தண்ணி நாறுது. 2வது நாள் பார்க்குறேன், 3வது நாள் டெய்லி ஸ்மெல் வருது. என்னன்னு பார்த்தா நான் குளிக்கிற தண்ணி நேராக போய் கிணத்துக்குள்ளே போகுது. அங்கேருந்து ரிட்டர்ன் டேங்க் வருது. நான் கேட்குறேன், மனசாட்சி இல்லையாம்மா அப்படிங்கிறேன். இல்லைண்ணா நாங்கள் அப்படி தான் பண்ணுறது, இஷ்டம்னா தான் காலி பண்ணுங்க. இது ஒரு வார்த்தை, இஷ்டம்னா இருக்க இல்லைன்னா காலி பண்ணு. உண்மைதான், இஷ்டம்னா இருக்க காலி பண்ணுங்க. இது என்ன வார்த்தை? அது இஷ்டம்னா இருக்க இல்லைன்னா காலி பண்ணுங்கிறது. ஆரம்பத்தில் வீடு வாடகை கொடுவில் தேனா பாலாக பேசுறது. நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் வளர்ச்சியை வந்து அவங்களால சீரழிச்சிக்க முடியாது. கண்டிப்பாக. நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு பிறந்தநாள் ஒரு கேக் என்னங்க 1 லட்ச ரூபாயா, 150 ரூபா கொடுத்தா கேக் கொடுக்க போகிறான், அதை வெட்டுறோம் கொண்டாடுறோன்னா அதுக்கு வரவும் மாட்டாங்க. கூப்பிட்டாக்க வந்துட்டாக்க கதை முடிஞ்சுது. கேக்கு, கோழிக்கறி, மீன் கறி, ஆட்டுக்கறி வறுவல், அவ்வளோதான். உங்களை காலி பண்ணுறது அடுத்த அட்டம்ப்டே அதுதான். நிறைய பார்த்துட்டேன். பார்க்கிங், அதுமாதிரி பார்க்கிங் மாரி நியூசன்ஸ் எதுவுமே இல்லை. அது சென்னையில் ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். ஒரு காரை வச்சுருக்காங்க, அந்த காரை அவங்க எடுத்துகிட்டு போகணும், ஒன்று வாழணும், இல்லைன்னா வாழ காரை எடுக்கிறதே இல்லை, மாதக்கணக்காக எடுக்கிறது இல்லை. ஏன்னா அடுத்த வண்டி விட்டுருவானா, எடுத்தா கொண்டாந்து அவங்க வீட்டிலேருந்து பைக்கு சைக்கிள் இதை கொண்டாந்து வைக்கிறாங்க. எங்கே நடக்குது இந்த அக்கிரமம்? என் வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி வேறு, லென்த்தான வண்டி, கொஞ்சம் பாடி பெருசு, எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். ஒரு நாள் அவ்வளோ வேதனைப்படுவேன். பல நாட்கள் வண்டியை வீட்டில் போட்டு நான் ஓலா ஊபரில் போவேன். ஏதாவது சௌரியமாக இருக்குது, வேறு என்ன தான் பண்ணி தொலைகிறது? இதை எடுத்து நிமித்து கொண்டு வந்து நான் மெயின் ரோட்டில் வைக்க திரும்ப கொண்டா உள்ளே போட முடியாதுல்ல, உள்ளே கொண்டா போட முடியாது. கொஞ்சம் ஏறி ஒய்டாக திரும்பினா தான் உள்ளே போவோம். இன்னும் கேட்டில் இடிச்சிடும். கேட்டில் இடிச்சு முட்டேன் ஒரு வாட்டி, இடித்து செலவும் பண்ண வண்டிக்கு ஒரு சைடே அடிப்பட்டுச்சு, போட்டு இழுத்துட்டு தரன்னு டோரு கிளாஸ் எல்லாம் போச்சு. இது ஒரு வாட்டி சொல்லியாச்சு, 2 வாட்டி எங்கள் அசோசியேஷன்லேயும் பாவம் கூட்டு பேசுவாங்க. அவர் சிரமப்படுறாருங்க, வண்டி இதுமாரி பண்ணாதீங்க, வைக்க எடுங்க வைக்காதீங்க தொடர்ந்துன்னு. அதெல்லாம் கேர் பண்ணுறதே இல்லை. நம்மள என்ன தான் சண்டை போடுறதுக்காக நம்ம அங்கே இருக்கிறோம். நம்ம வந்து சண்டை போட முடியாமல் இல்லை நிறையாளரை
ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் சண்டை போட முடியும். போடலாம் சார். பட் நம்ம வந்து கண்டையும் போட முடியும், காவல்துறையும் கூப்பிட முடியும், கோர்ட்டையும் கேஸ் போட முடியும். நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரெசிடென்சி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைங்க இருக்குது, வீட்டில் இருக்காங்க, நம்ம நம்ம ஒரு வெளியூர் போகிற ஒரு வழக்கு விஷயம் போகிற 2 நாள் 3 நாள் வர்றோம்னா அங்கே இருக்கவங்க தான் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்புங்கிறது தான் நம்ம எதிர்த்து நம்பி விட்டு வர்றோம். ஆமாம், ரிவெஞ்ச் கொடுக்காம இருக்கோம். என்ன பண்ணலாம்? இல்லை நீங்களே பாருங்க சார், ஒரு வீடை காலி பண்ணி அசால்ட்டாக காலி பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க. அந்த வீடை காலி பண்ணி கொண்டே சேர்த்து அந்த வீடு செட் ஆகிறதுக்குள்ள 3லேருந்து 4 மாதம். அதை விட கொடுமை எதுவுமே இல்லை. கொண்டு போய் சேர்த்து அக்கம் மக்கள்லாம் உங்களுக்கு யாருன்னு பழகி இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வரதுக்கு நீங்கள் படுற பாடு இருக்கு பாருங்க. ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து நீங்கள் பழகிருப்பீங்க. அந்த பழகினது எப்படின்னா அக்கம் பக்கம் யார், இவங்களோட கேரக்டர் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் புதுசாக ஒரு இடத்துக்கு போய் மளிகை கடை, பல இடத்துல மளிகை கடை அக்கௌண்ட் வச்சுருப்போம், பால்காரன் மாதம் மாதம் காசு வாங்கியிருப்பாங்க, பேப்பர் கொண்டாந்து கரெக்டாக போட்டிருப்பாங்க, நெய்பரோட கேரக்டர் தெரியும் யார் என்னங்கிறது. புது இடத்துக்கு போய் மறுபடியும் நீங்கள் பழகிறதுக்குள்ள 2 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே அவங்க காலி பண்ணுங்கம்பாங்க. எங்கெங்க போகிறது? ஸ்கூல்லேருந்து எல்லாம் இங்கே சேர்த்து வச்சு எல்லாத்தையும் சொன்னா காலி பண்ணுவோம், போகணும் வரணுன்னு வச்சாலா? நினச்சி பாருங்கள். நீங்கள் வேணா நினைக்கலாம், பில்டிங் ஓனர்ஸ் கீழே பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கள் வீடு நாங்கள் சொல்லுவோம் காலி பண்ணுன்னு. உங்கள் வீடுனா நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கணும், வாடகைக்கு விடக்கூடாது. வாடகைக்கு விட்டால் அவனோட ஆக்சஸ் தான் வாங்கி வாடகைக்கு வர்றான். அந்த ஒரு இடத்துல காலி பண்ணால் எங்கே போகிறது சொல்லுங்கள்? இது பெரிய இது வந்து நம்மளோட தனியாக விட விட்டுடலாம் சார். நம்ம ஜென்ஸை பொறுத்தவரை நம்ம தகப்பன்மார்கள்லாம் கடந்து போயிடலாம். ஆனால் வீட்டில் இருக்காங்க பாருங்க, மனைவிமார்கள், குழந்தைகள், எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணி மாற்றுறது ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம வீடு, நம்ம இருக்கோம், வாடகைக்கு இருந்தால் நம்ம வீடு நம்ம மாதிரி தான் பார்த்துக்குறோம். அவர் செவத்தில் ஆணினா கூட ஒழுங்காக ட்ரில் பிட்டு கொண்டாந்து ட்ரில்லு வச்சு தான் போடுவோம். ஆணி அடித்து அந்த செவத்தை ட்ரில் அழகாக போட்டு கரெக்டாக பிளாஸ்டிக் வச்சு ஆணி போட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். ஆணியோட விலை 2 ரூபா, அடிக்கிறவங்க கூலி எவ்வளோ தெரியுமா? 200 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா. ஒரு ஹேங்கர் அடிக்க 200 ரூபா கூலி கொடுக்குறேன். எல்லாமே நான் தான் சரி பண்ணி ஒரு வீட்டை நான் பக்குவமாக வச்சுக்கிறேன். காரணம் நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும், அது வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம், அவ்வளோதான், ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துடலாம். இதுதான் ஒரு ஜென்டலாக அவர் நடந்துக்க முடியும். ஆனால் இதை விடுத்துட்டு சில ஓனர்களில் அவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக 3ஆம் தரமான குடிகளாக பார்க்குறாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இதை விட பச்சையாக எனக்கு வார்த்தைகளை வேறு டீசெண்டாக சொல்ல தெரியல சார். கிளம்பும்போது அட்வான்ஸ் வாங்க முடியாது சார். வாங்கவே முடியாது. நீ கிளம்பு, வேற ஒருத்தர் வந்த பிறகு தர்றம்பாங்க. எப்போ நான் வேற ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்கணுமே? ஆமாம், அதை நினைக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறது, அது உங்கள் பிரச்சனை. இருந்து அட்வான்ஸ் வந்து நான் தர்றேன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ரொம்ப தவறானது, ரொம்ப தப்பானது. இவங்க குணாதிசயத்தை மாற்றிக்கிடுங்க. இங்கே எல்லாரும் இங்கே மெட்ராஸ் வந்துருக்கோன்னா பிழைக்க வழி இல்லாமல், ஊரில் சோத்துக்கு வழி இல்லாமலாம் இங்கே வந்து இல்லை. எல்லாருக்கும் ஒரு அவசியம் இருக்குது. இங்கே நீதிமன்றங்கள்லாம் இங்கே தான் இருக்குது. நான் இதை கட்டி எடுத்துட்டு போக முடியும் எங்கள் ஊருக்கு? கிடையாது. அதுக்காண்டி இங்கே வேலை வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்குது. வேறு வேலை வாய்ப்பு வரணும். கொஞ்ச நாளைக்கு தாங்க எல்லாம் ஒரு சர்வே பண்ணுறோம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சர்வே பண்ணுவோம். அப்புறம் எல்லாம் ஊரை பார்த்து போயிடுவோம், அவங்க ஊருக்கு போயிட வேண்டியதான். ஆனால் அதுக்குள்ளே இவங்க படுத்துகிற பாடு எத்தனாவது வீடு மாறுறது தெரியுமா? ஒரு சின்ன விஷயத்தில் கூட கவனமாக இருக்கணும். சில இடத்துல ஹவுஸ் ஓனர் கூடவே இருப்பான், அல்பையாக இருப்பான், பொம்பளை பார்த்தா வலிவான், வீட்டில் உள்ள பொம்பளை பார்த்தா வலிவான். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? எனக்கு தெரிஞ்ச என் கிளைண்ட் ஒருத்தவங்க லீஸில் இருக்காங்க, லீஸில் இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர்னால அவ்வளோ டார்ச்சர் இவங்களுக்கு, அவ்வளோ நெருக்கடி. ஆனால் அந்த லீஸ் அமௌண்ட்டை வாங்கணும், வேற ஒரு வீட்டை பார்க்கணும், பிள்ளைய பக்கத்தில் சேர்த்துட்டாங்க, புருஷன் சரி கிடையாது, என்ன பண்ணுறது? எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டியது. வழி இல்லாமல் அதை சகிச்சு வாழ்கிறாங்க. அவன் கண்ணில் மாட்டாமல் ஓடிடுறது. இப்படி சொல்கிறாங்கன்ட்டு அவன் எழுந்துறதுக்குள்ளே வேலைக்கு ஓடிடுவான் சார், அவன் இல்லாத தருணமாக பார்த்து வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ வேதனையாக இருக்கும் அவங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் லீஸ் கொடுத்துலாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. லீஸ் அமௌண்ட் எப்படி 7லேருந்து 10 லட்சம் 10 லட்ச ரூபா இருக்கும். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா சார் செய்கிறது, வீட்டை காலி பண்ணிக்க தான் சார் சரசாக சொல்லுவாங்க, நான் இப்போ எங்கே போய் காலி பண்ணுறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தகரமான விஷயம்னா. பைக்கை நிறுத்தினா அந்த இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சுங்க எனக்கு, சாலிகிராமம் பக்கத்துலேருந்து. அந்த பைக் பார்க்கிங் இருக்குல்ல, அந்த பைக் பார்க்கிங் அதை அந்த ஓனர் சுத்தியில் எடுத்து எல்லா பைக்கும் டக்குன்னு ஹெட்லைட்டை உடைச்சிட்டே போகிறான். ஆமாம், சைக்கோ. எல்லா ஹெட்லைட்டையும் உடைக்கிறான். காரணம் இவங்கெல்லாம் காலி பண்ணாதவங்களா, பாதி பேர் அதில் பிடிக்காதவங்களா, உடைச்சி விட்றான் எல்லா ஹெட்லைட்டையும். காலைல ஒரே நிற்கிது, பெட்ரோல்லாம் வருது, நான் உடைக்கல நீ உடைக்கலாம் சிசிடிவியில் இருக்குது. அதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். ஸ்டேஷனில் இந்த பஞ்சாயத்து போனால் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கங்கம்பாங்க. ஆல்மோஸ்ட் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்களா, இது சொல்லாமல் என்னன்னு தெரியல எனக்கு. டெண்டன்ட்டு உள்ளே உட்காந்து கேஸ் போட்டான்னு வச்சுங்களேன், ஓனர் காலி. ஆமாம், டப்பாக டான்ஸ் ஆடிடும். உள்ளே இருக்க பொசிஷனில் இருக்க வந்தால் வெயிட்டு. கேஸ் போட்டாலும் ஓனர் டப்பாக டான்ஸ் ஆடிடும். குறைந்ததோ 2 வருஷம் நடத்தலாம். ஆர்சிஓபி 2 கண்ட்ரோல் ஆக்டில் போட்டு இழுப்பாக இழுத்தோம்னு வச்சுங்க, மினிமம் 2 வருஷம் ஆகும். நீங்கள் ஹவுஸ் ஓனர் தான் ஓனருக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணணும். 5 லட்சம் 10 லட்சம் ஏதோ ஒன்று பெரிய அமௌண்ட்டாக கொடுத்து செட்டில்மெண்ட் மாதிரி நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லணும். இதுதான் உண்மை, ப்ராக்டிக்கல். இதுதான் நீங்கள் என்ன சட்ட ரீதியாக சொல்கிற.
இது மக்களுக்கு தெரியணும்னு தான் சொல்கிறது சட்டத்தை. சும்மா வாடகைக்கு வந்தவனா அவனை வச்ச ஆளு மாரி அவனை ஏழாம் தரமாக பார்க்குறது, மூணாம் தரமாக பார்க்குறது, இந்த மாறனுக்கு தான் இந்த பதிவு பண்ணேன். கண்டிப்பா சட்டம் இருக்குது, சட்டத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன். ஐ டீச் த லா. ஓசிலியா வந்திருக்கான், ஓசிலியா வந்திருக்கான், வாடகை கொடுக்கல, லாட்ஜில் தங்கியிருக்க மாதிரி தான். 24 hours லாட்ஜ், அடுத்த நாள் கண்டினியூ பண்ணால் அது பெட்ஷீட்லாம் மாற்றுறானே, எதுக்கு மாற்றுறான்? அதுதான் ரூலு. பெட்ஷீட் மாற்றி போட்டு ஒரு நாள் 2 வாட்டி போடுறானே இல்லையா, என்ன காரணம்? அந்த ஹைஜீனிக்கு அவன் கொடுக்குறான். அதே தான் இதுலேயும் சொல்கிறேன். நீங்கள் வாடகைக்கு வந்துட்டாங்கிறதுனால என்னமோ நீங்கள் அவங்கள எல்லாம் கிள்ளிக்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. அவனும் ஒரு லாயரை பிடிச்சி திரும்பினான்னு வச்சுக்கோங்க, அதை ஃபேஸ் பண்ண முடியாது உங்களால். கண்டிப்பாக. அதனால் நம்ம டெண்டர்னு சொல்கிறேன். நீங்கள் வாடகை கொடுத்துட்டாங்க, நம்ம இவ்வளோ சட்டம் பாதுகாப்பு இருக்குது, நம்ம அதனாலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அழிச்சாட்டியம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் மாதம் நம்ம வாடகை சரியாக கொடுக்கணும். காலி பண்ணுறாங்கன்னா ஒரு 1 yearக்கு முன்னாடி சொல்கிறாங்கன்னா 1 yearக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க காலி பண்ணட்டுன்னு. 3 மாதம் தான் சட்டத்தில். ஆமாம், 3 மாதத்தில் எங்கே போய் பிடிக்கிறது வீடு? இப்போ சொன்னால் எங்கே பிடிக்கிறது? பிடிக்க முடியாது. அது நல்ல மாதம் கெட்ட மாதம் வேறு இருக்குது. ஒரு 1 year சொல்லிடுங்க சார், அடுத்த வருஷம் வீடு வந்தால் சொல்லிவிடுங்க, காலி பண்ணிக்க போகிறாங்க. இதுதான் மியூச்சுவலாக இருக்கலாம். நன்றி. கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.